Hi friends, welcome to Hema சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கேப்சிகம் சிக்கன் மசாலா. அதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். இது வந்து நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன் ஜூஸு, தேவையான அளவு உப்பு. இது வந்து கொஞ்சம் தந்தூரி சிக்கன் மசாலா, இதுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி, இது வந்து நான் டின் டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம பியூரி ஆக்க போகிறோம் மிக்சியில் போட்டு, அதனால் இது எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ இருந்ததுன்னா அது நீங்கள் கொஞ்சம் பாய்லிங் வாட்டரில் போட்டு ஒரு 5 minutes வச்சுருந்தீங்கன்னா ஒரு மேலே தோலெல்லாம் அப்படியே வந்துடும். தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அது டொமேட்டோ வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டிங்கன்னா டொமேட்டோ பியூரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு கேப்சிகம். ஆனியனும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இங்கே வந்து 2 tablespoon கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு. தேவையான அளவு எண்ணெய். ஸோ இது நம்ம முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட்டாக பண்ணல. நீ பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெப்பர் பவுடரு, தந்தூரி மசாலா பவுடர், கொஞ்சமாக 1 teaspoon லெமன் ஜூஸ். ஸோ இது வந்து இப்போ மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் பேஸ்ட்டு, டொமேட்டோ பியூரி எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் நல்ல பேஸ்ட் உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பேன் அடுப்பில் வச்சாச்சு. பேன் காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். முதல்ல நம்ம கேப்சிகத்தை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறப்போ எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes வதங்கியிருக்கேன் நான். இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் நிறையா விடலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ வந்து இது கூடயே நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 minutes அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே அது வேகட்டும். இது கூடயே நம்ம மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் வந்து மிளகாத்தூள் சொல்ல மறந்துட்டேன். ஸோ மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும். இது நல்லா போட்ட பொடி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes அப்படியே வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 5 minutes கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 minutes ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கனு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த
ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேப்சிகத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் கேப்சிகம் அப்படியே அதில் கொஞ்சம் மசாலா இறங்கட்டும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ கேப்சிகம் போட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. ஸோ நம்மளோட கேப்சிகம் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறப்ப நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.